தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் ஏவல் தோல்வி. 14 வினாடிகளில் விபத்து. போவனில் உள்ள விண்வெளி நிலையத்திலிருந்து புதன்கிழமை காலை கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸால் ஏவப்பட்ட ஆஸ்திரேலியாவில் வடிவமைக்கப்பட்ட முதல் ஏரிஸ் ராக்கெட் 14 வினாடிகளில் விபத்துக்குள்ளானது. சுற்றுப்பாதையை அடைய முயன்ற இந்த ராக்கெட் சோதனை பரப்பில் தோல்வியடைந்தது. காற்றில் வெடித்து புகை மூட்டம் உயர்ந்தது. யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தோல்வியடைந்தாலும் ராக்கெட் தரையிலிருந்து வெற்றிகரமாக புறப்பட்டதை வெற்றியாக கருதி தலைமை நிர்வாக அதிகாரி ஆடம் கில்மோர் பாராட்டியுள்ளார். 4 இயந்திரங்களும் சீராக செயல்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முந்தைய முயற்சிகள் வானிலை மற்றும் தொழில்நுட்ப சிக்கலால் தடைப்பட்ட நிலையில் இந்த முயற்சி ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏரிஸ் ராக்கெட் சுற்றுப்பாதையை அடையாதிருந்தாலும் இது ஆஸ்திரேலிய விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான முக்கிய சாதனை என உள்ளூர் மேயர் ரை காலின்ஸ் கூறினார். கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் 5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் மத்திய அரசு மானியம் பெற்றதுடன் 52 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் ஒப்பந்தத்தின் கீழ் தொழில்நுட்ப மேம்பாட்டை மேற்கொண்டு வருகிறது. இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவிலிருந்து நடந்த முதல் சுற்றுப்பாதை ஏவல் முயற்சியாகும்.